குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட். ஃபோர்த் யூனிட் என்னன்னா சியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஆஃப் பீம்ஸ். சரியா? ஃபோர்த் யூனிட் என்னன்னா சியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஆஃப் பீம்ஸ். ஸோ இப்போ வந்து பீம்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸோ பீம்னா ஒன்றும் கிடையாது, எந்த ஒரு பொருளையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் மெம்பர். சரியா? எந்த ஒரு பொருளையும் தாங்கி நிற்கக்கூடிய மெட்டீரியல் மெம்பர். ஸோ அதுக்கு பேர் தான் பீம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ பார்க்க போகிறது எல்லாமே நம்ம 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு டெஃபினிஷன்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை பீம். பீம்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிஸ்க்கு செங்குத்தாக செயல்படும் விசைகளை தாங்கி நிற்கும் எந்த ஒரு மெட்டீரியல் மெம்பரானது பீம் எனப்படும். ஓகேவா? ஸோ ஆக்சிஸ்க்கு செங்குத்தாக செயல்படும் விசைகளை தாங்கி நிற்கும் எந்த ஒரு மெட்டீரியல் மெம்பரானது பீம் எனப்படும். சரியா? ஸோ இந்த பீமை பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருப்போம். சப்போர்ட் படிச்சிங்களா? டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் படித்தோம்ல. ஸோ அதுலேயே பீம் எல்லாமே வந்துடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பீம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பீம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பீம் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டிலிவர் பீம். சரியா? ஃபர்ஸ்ட் கேன்டிலிவர் பீம், ரெண்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், மூணாவது வந்து ஃபிக்ஸ்டு பீம், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீம், அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்கிங் பீம். ஓகேவா? ஸோ கேன்டிலிவர் பீம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கேன்டிலிவர் பீம்னா ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கேன்டிலிவர் பீம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு மெட்டீரியல் ஒரு ஹரிசாண்டல் பிளேன் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு எண்ட்லையும் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஹரிசாண்டல் பிளேன் இருக்கும், அதை ரெண்டு எண்ட்லையும் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பீம். சரியா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பீம். ஃபிக்ஸ்டு பீம்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபிக்ஸ்டு பீம்னா அந்த பீமோட ரெண்டு எண்டுமே நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? அது எந்த சைடும் நம்மளுக்கு மூவ் ஆகாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு பீம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீம். கண்டினியூஸ் பீம்னா ஒன்றும் கிடையாது, சப்போர்ட் வந்து 2-3 சப்போர்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளி சப்போர்ட்டர்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளி சப்போர்ட்னா இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கும், அந்த ஹரிசாண்டல் லைன் கீழே இந்த எண்ட்லையும் சப்போர்ட் இருக்கும், இந்த லெஃப்ட் ஹேண்ட்லையும் சப்போர்ட் இருக்கும், ரைட் ஹேண்ட்லையும் சப்போர்ட் இருக்கும். ஓகே, இது சிம்பிளி சப்போர்ட்டட். கண்டினியூஸ் பீம்னா ஸோ இது வந்து 2-3 சப்போர்ட் வந்து இருக்கும். சரியா? ஸோ இது எங்கே பார்த்துருப்பீங்கன்னா பிரிட்ஜெலாம் இருக்குல்ல. ஸோ பிரிட்ஜில் வந்து பிரிட்ஜில் வந்து கீழே பீம் வந்து சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? பெரிய பெரிய பிரிட்ஜில் சப்போர்ட்டு கொடுத்துருப்பாங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் பீம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்கிங் பீம். சரியா? ஓவர் ஹேங்கிங் பீம்னா ஒன்றும் கிடையாது, ஸோ பீம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்லேயே கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருந்துச்சுன்னா அதுதான் ஓவர் ஹேங்கிங் பீம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் பீம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருப்பீங்க, டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்டில் படிச்சிருப்பீங்க. ரைட்டா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் பீம். இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டைப்ஸ் ஆஃப் லோடு. டைப்ஸ் ஆஃப் லோடு என்னென்ன பாருங்க நம்மளுக்கு. ஒன்று வந்து பாயிண்ட் லோட். சரியா? ஒன்று வந்து பாயிண்ட் லோட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல். ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் லோடு, செகண்ட் வந்து யூடிஎல். யூடிஎல்னா ஒன்றும் கிடையாது, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். யூடிஎல்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். அடுத்து யூவிஎல்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. சரியா? ஸோ பாயிண்ட் லோட்னா என்னன்னா பீமில் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் லோட் ஆக்ட் ஆகும். ஓகேவா? பீமில் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் லோட் ஆக்ட் ஆகும், அதுதான் பாயிண்ட் லோட். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூடிஎல் லோட், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஸோ இது வந்து எப்படின்னா பீம் ஃபுல்லாக லோடு வந்து போட்டிருப்பாங்க. சரியா? பீம் ஃபுல்லாக லோடு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம கான்கிரீட் போடுறோம்ல.
ஸோ இப்போ ரூஃப் இருக்குது, ரூஃப் மேலே சென்ட்ரிங் பண்ணுறோம்ல, கான்கிரீட் போடுறோம்ல, ஸோ அதான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுனா ஒன்றும் கிடையாது, லோடு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும். அதுதான் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, யூவிஎல் லோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் லோடு வந்து நம்ம பீமில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாயிண்ட் லோடு பார்ப்போம், இன்னொன்று வந்து யூடிஎல் லோடு. இந்த 2 லோடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், யூவிஎல் லோடு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ்னா ஒரு பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய மொத்த ஃபோர்ஸினுடைய கூட்டுத்தொகை. சரியா? ஒரு பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய மொத்த ஃபோர்ஸோட கூட்டுத்தொகை தான் ஷியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஷியர் ஃபோர்ஸ் என்பது பீமின் ஏதாவது ஒரு பக்கத்தில் செயல்படும் செங்குத்து விசை. பீமின் ஏதாவது ஒரு பக்கத்தில் செயல்படும் செங்குத்து விசைகளின் கூட்டுத்தொகை. ரைட்டா? ஸோ பீமில் நம்மளுக்கு ஒரே ஒரு லோடு மட்டும் ஆக்ட் ஆகாது, 2-3 லோடு வந்து ஆக்ட் ஆகும். சரியா? அந்த மொத்த லோடோட கூட்டுத்தொகை தான் ஷியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஆர் கிலோ நியூட்டன். சரியாப்பா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 2 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட். ஸோ பெண்டிங் மொமெண்ட்னா என்னதுப்பா நம்மளுக்கு? பெண்டிங் மொமெண்ட்னா என்ன, ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து பீமில் வந்து லோடு அப்ளை பண்ணுறோம். லோடு அப்ளை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பீம் வந்து பெண்ட் ஆகுமா? ஸோ அதுக்கு பேர் தான் பெண்டிங் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம பீமில் வந்து லோடு அப்ளை பண்ணும்போது பீம் வந்து பெண்ட் ஆகும், அதுக்கு பேர் தான் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இதுக்கு வந்து பீம் பெண்ட் ஆகிறத பொறுத்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்ட்டு அதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம சம்மு வந்து போடுவோம். ஸோ அது வந்து நம்ம சம்மு பார்க்கும்போது புரியும் என்ன ஏதுன்ட்டு. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், பெண்டிங் மொமெண்ட் என்னது? பெண்டிங் மொமெண்ட் என்பது பீமின் ஏதாவது ஒரு பக்கத்தில் செயல்படும் செங்குத்து விசைகள் ஏற்படுத்தும் மொமெண்ட்டுகளின் கூட்டுத்தொகை. சரியா? அதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு பீமில் வந்து ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அந்த பீம் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு 2 பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா அந்த 2 பாயிண்ட் லோடுமே நம்மளுக்கு பீமை வந்து பெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த பெண்ட் பண்ணுற இதோட கூட்டுத்தொகை தான் அந்த பெண்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் வந்து பெண்ட் பண்ணும்ல, அந்த பெண்ட் பண்ணும்போது அது அந்த இடத்துல வந்து மொமெண்ட் இருக்கும், அந்த மொமெண்ட்டோட கூட்டுத்தொகை தான் பெண்டிங் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுவும் நம்மளுக்கு இது ரெண்டுமே நம்ம சம்மில் பார்ப்போம். ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, பெண்டிங் மொமெண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்ட்டு சம்மில் பார்ப்போம். ஸோ இதுக்கு யூனிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோ நியூட்டன் மீட்டர். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சரியா? லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகே, ஒரு குறிப்பிட்ட லோடு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும், சரியா, ஒரு குறிப்பிட்ட லோடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆடாகுது, அதனால் அந்த இடத்துல வந்து அந்த பீமோட மொமெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, அதுதான் நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட்டு. ஸோ அதுக்குரிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நியூட்டன் மீட்டர். சரியாப்பா? இதுவும் 2 மார்க் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் யூடிஎல் அண்டு யூவிஎல். நம்ம டைப்ஸ் ஆஃப் லோடு பார்த்தோம்ல, ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் லோடில் என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் லோடு பார்த்தோம், அடுத்து வந்து யூடிஎல் லோடு பார்த்தோம், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட், அடுத்து வந்து யூவிஎல் லோடு பார்த்தோம். சரியா? யூடிஎல்னா என்னது? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட். யூவிஎல் லோட்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்குரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பீமின் நீளம் முழுவதும் குறிப்பிட்ட நீளம் முழுவதும் சீராக பரவியுள்ள லோடை யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு எனப்படும். நான் சொன்னேன்ல, பீமில் ஃபுல்லாக அந்த லோடு வந்து பீமில் ஃபுல்லாக ஆக்ட் ஆகும், அதுதான் யூடிஎல் லோடு. ஓகேவா? அதே மாதிரி யூவிஎல் லோடு. யூவிஎல் என்னது? பீமின் நீளம் முழுவதும் அல்லது குறிப்பிட்ட நீளம் முழுவதும் சீரற்ற வகையில் பரவியுள்ள மாறுகின்ற லோடு, அதாவது வேரி ஆகும். ஒரு இடத்துக்கு இடம் வந்து லோடு வந்து நம்மளுக்கு வேரி ஆகும், அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. ஓகேவா? இதுதான் யூடிஎலுக்கும் யூவிஎலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்.
சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளெக்ஸர். ஸோ இது வந்து முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளெக்ஸர். என்ன கொடுத்துருக்காங்க? பீமின் எந்த செக்ஷனில் பெண்டிங் மொமெண்டின் அடையாளம் மாறுகிறதோ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளெக்ஸர் எனப்படும். சரியா? ஸோ இது வந்து நம்ம பீமோட சம்மு பார்க்கும்போது தெரியும். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளெக்ஸர்னா அது அப்போ தான் தெரியும். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின். இதை மட்டும் படிச்சுக்கோங்க. அதாவது சைன் கன்வர்ஷன் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளெக்ஸர் வந்து எதில் ஆக்ட் ஆகும்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பார்க்கும்போது சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் சியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மைனஸில் இருக்கும். சரியா? சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபஸ்ட்டு வந்து மைனஸில் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சைன் கன்வர்ஷன் சேஞ்ச் ஆகும். அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய லோடை பொறுத்து சைன் கன்வர்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு போகும். ஓகேவா? ஸோ அதை தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளெக்ஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் அட் எ பாயிண்ட் வேர் சியர் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் சைன். ஓகேவா? சியர் ஃபோர்ஸ் அடையாளம் மாறும்போது செக்ஷனில் பெண்டிங் மொமெண்டின் மதிப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சும்மா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் அட் எ பாயிண்ட் வேர் எஸ்எஃப் சேஞ்சஸ் சைன். சியர் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட்டோட மதிப்பு வந்து கூடுமா குறையுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சியர் ஃபோர்ஸ் அடையாளம் மாறும்போது பீம் செக்ஷனில் பெண்டிங் மொமெண்ட்டின் மதிப்பு அதிகமாக இருக்கும், மேக்சிமம் இருக்கும். சரியா? இதுதான் 8வது கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் அண்டு சாகிங் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட். ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் வந்து எந்த பீமில் ஆக்ட் ஆகும்னா கேன்டிலிவர் பீமில் வந்து ஆக்ட் ஆகும். சரியா? ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் வந்து கேன்டிலிவர் பீமில் ஆக்ட் ஆகும். ஸோ கேன்டிலிவர் பீம் அந்த பீம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் ஹாகிங்னா என்னது, சாகிங்னா என்னதுன்னு சொல்கிறேன். ஸோ ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் அதில் வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் கிடைக்கும். ஓகேவா? பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் கிடைக்கும். சரியா? அதான் ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. பீம் வந்து கேன்டிலிவர் பீம் வந்து எப்படி இருக்கும்? ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு எண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு எண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுவத்தில் இருந்து ஒரு ஆங்கிளை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். ஓகேவா? அதை அப்படியே விட்டுரும். அதுதான் கேன்டிலிவர் பீம். சரியா? ஸோ அதில் வந்து நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பீம் எப்படி பெண்ட் ஆகும்? கிளாக் வைஸில் இந்த டைரெக்ஷனில் பெண்ட் ஆகும். கிளாக் வைஸில் பெண்ட் ஆகும். ஸோ கிளாக் வைஸில் பெண்ட் ஆகிறது தான் ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் வரும்போது நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து எப்படி கிடைக்கும்னா நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் ஆனது ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் எனப்படுகிறது. ஓகேவா? ஸோ இது வந்து சம்மு பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாகிங் பெண்டிங் மொமெண்ட். சாகிங் பெண்டிங் மொமெண்ட் வந்து எதில் ஆக்ட் ஆகும்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? சாகிங் பெண்டிங் மொமெண்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் பெண்டிங்காக இருக்கும். சரியா? பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் ஆனது சாகிங் பெண்டிங் மொமெண்ட் எனப்படுகிறது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்னது? ரைட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லோடு, சியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மொமெண்ட். சரியா? ரைட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லோடு, சியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மொமெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா. dm divided by dx equal to w. சரியா? dm divided by dx equal to w. ஓகேவா? ஸோ இதில் wனா லோடு, mனா மொமெண்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த கேன்டிலிவர் பீம்.
ஸோ கேன்டிலிவர் பீம்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பீமோட ஒரு முனை ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா, பீமோட ஒரு முனை ஃபிக்ஸ்டாக இருக்கும், மறுமுனை வந்து ஃப்ரீயாக இருக்கும். சரியா, எதுலையுமே தாங்காமல் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கேன்டிலிவர் பீம். என்ன சொல்லியிருக்காங்க, பீமின் ஒரு முனை மட்டும் ஃபிக்ஸ்டாக பிடிக்கப்பட்டு மறுமுனை தாங்கப்படாமல் ஃப்ரீயாக இருப்பின் அது கேன்டிலிவர் பீம். ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். வாட் இஸ் மீன் பை சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா என்னது, பீமோட ரெண்டு முனைகளும் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது கீழே பீமுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் பிளேன் மேலே ரெண்டு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா, பீமோட ரெண்டு எண்டுலையுமே நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, பீமின் இரண்டு முனைகளும் ஃப்ரீயாக சப்போர்ட்டுகளின் மீது அமர்ந்திருந்தால் அதற்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் என்று பெயர். சரியா, ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பாயிண்ட் லோட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் லோட்? ஸோ பாயிண்ட் லோட்னு என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஒரே ஒரு பீமோட ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் லோட் ஆக்ட் ஆகும். சரியா, பீமோட ஒரே ஒரு பாயிண்டில் லோட் ஆக்ட் ஆகும், அதுக்கு பேர் தான் பாயிண்ட் லோட். ஸோ பாயிண்ட் லோடுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கான்சன்ட்ரேட்டட் லோடு. ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பீமின் ஏதேனும் ஒரு புள்ளியின் மீது செயல்படும் பளு. பளுனா என்னது, லோடு தான். சரியா, லோடு விசை அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம. பீமின் ஏதேனும் ஒரு புள்ளியின் மீது செயல்படும் விசை பாயிண்ட் லோட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் லோட் எனப்படும். சரியா, இதுதான் பாயிண்ட் லோடுக்குரிய டெஃபினிஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷியர் ஃபோர்ஸ் எஸ்எஃப்டி அண்டு பிஎம்டி. ஓகேவா, ஸோ எஸ்எஃப்டினா என்னது, பிஎம்டினா என்னது? ஸோ எஸ்எஃப்டினா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். சரியா, எஸ்எஃப்டினா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பிஎம்டினா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். சரியா, எஸ்எஃப்டினா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பிஎம்டினா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இந்த ரெண்டுத்துக்குரிய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்னா என்னது, பீமில் ஏற்படும் ஷியர் ஃபோர்ஸ் மதிப்புகளை காட்டும் வரைபடம். சரியா, பீமில் ஏற்படும் ஷியர் ஃபோர்ஸ் மதிப்புகளை காட்டும் வரைபடம் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எனப்படும். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம சம்மு பார்க்கும்போது தெரியும், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைவோம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமும் வரைவோம். சரியா, ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பிஎம்டினா என்ன சொல்லியிருக்காங்க, பீமில் ஏற்படும் பெண்டிங் மொமெண்ட்டுகளின் மதிப்புகளை காட்டும் வரைபடம். பீமில் ஏற்படும் பெண்டிங் மொமெண்ட்டுகளின் மதிப்புகளை காட்டும் வரைபடம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எனப்படும். சரியா, ஸோ மொத்தம் 15 கொஸ்டின் இருக்குப்பா. ஸோ இந்த 15 கொஸ்டின் நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா, 2 மார்க்கும் கேட்பாங்க. சப்போஸ் இப்போ ஒரு ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன, பெண்டிங் மொமெண்ட்னா என்ன, ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்படி ரெண்டும் சேர்த்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த கிளாஸ் இதோட 2 மார்க் கொஸ்டின் வந்து தியரி கொஸ்டின் முடியுது. ஸோ அடுத்த கிளாஸில் இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, தேங்க்யூ.